ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கி நான் மேலும் ஒரு விஷன் எனக்கு கடவுள் தந்த விஷனை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறேன். அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது நான் அப்படியே ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கிறேன். ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கிறேன், ராக்கில். அப்போ ஒரு க்ரீன், டார்க் க்ரீன், கரும்பச்சை கலரும்பாங்க. அதில் இந்த ஐஸ் க்யூப் மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக அங்கங்கே நிறைய கிடக்குது. எனக்கு அது வித்தியாசமாக இருக்குது. இது என்னடா புதுசாக இப்படி இருக்குது. இந்த டைஸ், இந்த தாயக்கட்டாம்பாங்க பார்த்தீங்களா தமிழில், டைஸ். அந்த இதை உருட்டி விடுற அந்த ஷேப் பார்த்துக்கிங்களா? சின்னதாக ஒன்று இருக்கும், ஒரு சைடு 2 இருக்கும், ஒவ்வொரு அந்த மாதிரி அதே சைஸில் இது கரும்பச்சை கலரில், க்ரீன் கலர், டார்க் க்ரீன், இலப்பச்சை, இலப்பச்சைம்பாங்க. அந்த மாதிரி டார்க் க்ரீனில் ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி சின்னது கிடக்குது. நிறைய இருக்குது. நான் புதுசாக இருக்குது. என்னடா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த தண்ணி அலை வந்துட்டு போனால் எப்படி தண்ணி அங்கங்கே பிட்டாக தேங்கி அந்த மாதிரி தேங்கி நிற்கிது. என்னடா இது புதுசாக இருக்கிறா, இது வரைக்கும் இதை லைஃப்பில் பார்த்தது இல்லையே, இது என்ன அப்படின்னு நான் இப்படி யோசிச்சுக்கும் போது எனக்கு அந்த வாய்ஸ் கேட்குது, இது யுரேனியம் அப்படின்ட்டு. யுரேனியமா, இது என்னன்னு பார்க்குறக்குள்ள அந்த யுரேனியத்தோட கார்னரில் லைட்டாக உருகுற மாதிரி குடிங்கி அதில் ரேஸ் ஒன்று பாஸ் ஆகுது. அந்த ரேஸ் திடீர்னு மக்கள் மேலே பட்டு அந்த ரேஸ் எப்படி படுதுன்னு தெரியாது. ஆனால் மக்கள் மேலே பட்டு அந்த ரேஸ் படுற மக்கள் எல்லாம் அப்படி சுருண்டு விழுந்து சாகுறாங்க. அப்போ அந்த ரேஸ் எங்கெல்லாம் படுதோ அங்கே அந்த மக்கள் மேலே படுற இடத்துலலாம் சாகுறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்க பயந்து. என்ன அது படுற ரேஸ் எல்லா யுரேனியத்துலேருந்து அந்த ரேஸ் பரவுது. ரேஸ் பரவி சாகுறாங்க. நான் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் என் மேலே எந்த ரேஸும் படல. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம பள்ளத்துக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சுப்போம், பள்ளத்துக்குள்ளே அந்த ரேஸ் வராதுன்ட்டு பள்ளத்துக்குள்ளே ஒழிய போகிறாங்க. பள்ளத்துக்குள்ளே ஒழிஞ்சாலும் பள்ளத்துக்குள்ளே ஒழிஞ்சாலும் நான் ரேஸாக வருவேன்ட்டு அந்த யுரேனியத்தோட ரேஸ் என்ன பண்ணுது, அதில் பள்ளத்து மேலே வருது. பள்ளத்துக்கு மேலே யாரெல்லாம் பதுங்கியிருக்காங்களோ அந்த யார் மேலெல்லாம் படுதோ அத்தனை பேர் சாகுறாங்க. இப்படி அந்த ரேஸ் படுற யார் மேலெல்லாம் படுதோ அத்தனை பேர் சாகுறாங்க. இதை பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணுறேன், இவ்வளோ மரணங்கள், இத்தனை மரணங்கள் இந்த ஒரு யுரேனியத்தினால அப்படின்னு. எனக்கு அருமையானவர்களே, இது நான் கண்ட விஷன். இது எங்கே வரும், எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கண்கள் காணுது. அப்படின்னா இந்தியாவில் வரலாம். ஒவ்வொரு டைமும் சுனாமி வரும்போது என் கண்கள் கண்டுச்சு இந்தியாவில் வரலாம். அப்போ யாரும் நம்பலை. அதே போல் வட்ட பள்ளம் வரும். அதுலேருந்து 70 அடிக்கு மண்ணு தண்ணி கலந்து சேரு மாதிரி 70 அடிக்கு முக்கி போடும் மக்களை. வட்டமாக அங்கங்கே பள்ளம் வரும். அந்த பள்ளத்தில் தண்ணியும் மண்ணும் சேர்ந்து கொதிக்கும். அது 70 அடி வரும். அதே போல் கம்ப்யூட்டர் மண் கையில் உலகம் ஒப்பு கொடுக்கப்படும். இத்தனை ஆண்டுகள் வானத்தில் ஒரு அற்புதம் வரும். இதெல்லாம் என்னோடய வேர்ல்டு எண்ட் விஷனில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த யுரேனியத்தையும் வேர்ல்டு எண்ட் விஷனில் நான் மார்க் பண்ணுறேன். காலம் செல்லாது. தயவு செய்து எல்லாரும் கர்த்தரை நம்பி இல்லை, அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது கூட ஆண்டுக்குள்ளே அவர் என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிறாரு, ஒரு மனுஷன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அந்த எதிர்பார்ப்பை அவங்க குழந்தைகள் சொல்லி வளங்க. இந்த யுரேனியம் ரேஸ் வரது உறுதி. நான் சொல்லும்போது உங்களுக்கு நக்கலாக தெரியலாம், சொல்லும்போது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது விஷன், இது நடக்கும். எப்போ நடக்கும்னு தெரியாது. சொல்ல விரும்புகிறேன், எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் இது நடக்கும். அந்த க்ரீன் கலர் ஐஸ் க்யூப் மாதிரி சின்ன சைஸில் டைஸ் மாதிரி அதை தாயக்கட்டாம்பாங்க. சின்னதாக உருண்டையாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். குழந்தைங்கள்லாம் பாம்புக்கெல்லாம் போட்டு விளையாடுவாங்க. ஏரிப்படி பாம்பெல்லாம் சொன்னு இறங்கி அதை உருட்டுவாங்க. அது அந்த சைஸில் கரும்பச்சை கலரில் யுரேனியம் வரும். எச்சரிக்கை. தேங்க்யூ.